Now you're watching New Indian TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் இறைவசனம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தினாலே, அவருடைய சித்தத்தினாலே எதை கேட்டாலும் அதை அவர் கண்டிப்பாக செய்வார் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் நம்மளுடைய சிந்தனையினாலே இந்த உலகத்திலே நாம் போய்கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய சிந்தனை, நம்மளுடைய ஆசையை விட ஆண்டவருடைய சித்தத்தின்படி வாழ்வதுதான் உகந்த காரியம். அதுதான் வெற்றியான வாழ்க்கையும் கூட. பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்தில் எத்தனை பேர் எத்தனை ஆசைகளோடு இருக்கிறார்கள். அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று தான் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோமே தவிர, ஆண்டவருடைய சித்தத்திற்காக நம் வாழ்விலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற சிந்தனை இல்லாமல் இருக்கிறார். இந்த சூழ்நிலை எல்லாம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, வாழ்க்கையிலே நாம் எப்படியாக ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோமோ அதன்படியாக தான் நமக்கு பதில் வரும். எத்தனை ஜெபங்களை ஏறெடுத்தாலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது இந்த ஜெபத்திற்கு பதில் வராது, ஒரு நாளும் வராது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை தான் இந்த வசனம் மூலியமாக ஆண்டவர் சொல்லுகிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்றால், ஆண்டவரை மகிமைப்படுத்தும் காரியமாக இருந்தாலும், மகிமைப்படுத்தும் செயலாக இருந்தால் அதற்கு தான் அவர் பதில் தருவார் என்பதுதான் இந்த வசனத்துடைய ஆழமான கருத்து. ஆனால் அநேகமாக இந்த வசனங்களை அனைவரும் தவறாக புரிந்து கொள்கிறார். எதை கேட்டாலும், அப்போ எது கேட்டாலும் ஆண்டவர் செய்வார் அப்படின்னு நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. அவரை மகிமைப்படுத்தும் விதமாக நாம் கேட்கும் கேள்வியானது, ஜெபமானது இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அது ஆண்டவருக்கு சித்தமானால் உடனே அதற்காக பதில் தருவார். இதை தான் இந்த வசனத்து மூலியமாக நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு அது நம் வாழ்க்கையிலே செயல்படுத்தும் போது அளவு கடந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஜெபிப்போம். ஸ்தோத்திரத்தாவே துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்போ அந்த யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல, உங்களுடைய நாமத்தினாலே நாங்கள் எதை கேட்டாலும் நீ தருவீர்கள். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆனால் உம்மை மகிமை சேர்க்கும் செயல்களுக்காக நீர் பதில் தருவீர் என்று நாங்கள் உணர்கிறோம் ராஜா. அதற்காக நான் செபிக்கின்ற கர்த்தாவே, அப்பா உம்முடைய சித்தத்தின்படி எங்களோட வாழ்க்கை மலர தேவ கிருபை செய்வார். அப்பா உம்முடைய பரலோக சித்தத்திற்காக நாங்கள் அயராது உழைப்பதற்கு தேவ கிருபை செய்வார். அப்போ அநேக ஊழியர்களுக்காக நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே, அவர்களும் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும் ஊழியர்களாக மாற தேவ கிருபை செய்வார். சோதம் கர்த்தாவை துதிக்கும் எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே, அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் நீர் மகிமைப்பட தேவ கிருபை செய்வார். சோதம் கர்த்தாவை துதிக்கும் இயேசு மூலியமா ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. Now you're watching New Indian TV.